குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலை. நாங்க எங்க கூட்டணிக்கு இப்ப தவம் கிடக்குறாங்கன்னு சொன்னா போய் அது அதிமுக தவம் கிடக்கிறதா தானே பொருள். கூட்டணி அமையாதுன்னு முற்று முதலா முடிச்சிட முடியாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், பாஜக விரும்புகிறது, அதிமுக எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா தவம் கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அதிமுகன்னு சொல்லல. நீ சீமான் வந்து நாளைக்கு நான் தான் ஆட்சி பிடிப்பேன்னு சொல்ல, நீங்க சிரிப்பீங்க அவர்கிட்ட. எந்த கேள்விக்கு எந்த பதில்? எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டாதான் கூட்டணின்னு சொல்றாங்களே அப்படின்ற ஒரு கேள்விக்கு வரும்போது, நாங்க எங்க கூட்டணிக்கு இப்ப தவம் கிடக்குறாங்கன்னு சொன்னா போய் அது அதிமுக தவம் கிடக்கிறதா தானே பொருள். கூட்டணி ஃபார்ம் ஆனதான முதல்வர் வேட்பாளர் யாருங்கிறது தெரியும். அதிமுக பாஜக சேருமாங்கிற கேள்விக்கே பதில் தெரியாம நீங்க வந்து யாரு கல்யாணம் ஆகுமே ஆகாதான் தெரியாது. கல்யாணமே ஆகல, பிள்ளைக்கு பேர் வைனா என்ன கணக்கு இருக்கு? நோட்டாவுக்கு கீழே போன கட்சி இவர்களால் தோற்றோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப வந்து கூட்டணிக்கு இருக்காங்க. இவ்வளவுதான். அது யார் எல்லாரும் சொன்னது? எல்லாருமே சொன்ன நோட்டா கீழே போனுங்கிற யார் சொல்ல? அப்படின்னு சொன்னது யாரு? எல்லாருமே சொல்லிருக்காங்க. அதிமுக தலைவர்கள் தானே பாஜக சொல்லிருக்கு. இதே ஸ்டேட்மென்ட் திமுக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஏன் வெளியே போச்சு சொல்லுங்க. எப்போ 2003 சொல்றீங்க? வார்த்தைகள் கொஞ்சம் கவனமா இருந்து அந்த கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு உருவாகும். அண்ணாமலை மீது பழி போட முடியாது, அதுல எந்த குழப்பமும் இல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி 100 சொல்லிருக்காரு அண்ணாமலை பத்திய. வேற பெரியாளர் பத்தி பேசுங்கன்னு சொல்லிருக்காரு. சார் இன்னைக்கு ஆனா அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்கும்போது நீங்க வார்த்தையை புடுங்காதீங்க. அவர் அப்படியே சொன்னாரு, அதிமுகவை நான் சொன்னாருன்னு கேட்டார்ல. எங்க அதிமுக குறிப்பிட்டாரா? தவறா பேசாதீங்க, தயவு செய்து தவறா பேசாதீங்க. எங்க அப்படி யார் சொன்னது? ஏடிஎம்கேவை நம்ம கூப்பிட்டு நிறைய வளர்த்துட்டே போவோம், பிஜேபி வளர்த்துட்டே போவோம். ஏடிஎம்கே தளர்ந்து இருந்தது, கூட்டணிக்கு நம்பியாக வேண்டிய நிலைமையில இருந்தது அப்படின்னா இப்ப ஏற்கனவே அவங்க விஜய் நம்பி உட்கார்ந்து இருக்காங்க. அதனால அது ஒரு மைனஸ் பாயிண்டா நிக்குது. இப்ப பிஜேபி ஒரு விஜய் வரமாட்டார் போல, அப்ப பிஜேபி அது வரணுங்கிற போட்டாங்கன்னா இன்னும் மைனஸ் பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். விஜய் அதிமுகவையோ அதிமுக பாஜகவையோ பாஜக அதிமுகவையோ பரஸ்பரம் திட்டிக்கிறார். இப்படி ஜாட மாடியா பேசிடுவாங்க. எல்லாரும் தான் அப்படி, நாங்க தான் மாற்று, நாங்க தான் நம்பர் 2, நாங்க தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு நான் சொல்லிடுவாங்க. திமுகவுக்கு மாற்று யாருங்கிறத தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ணாமலை தலைவரான பிறகு இப்படி சொல்லிட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து பெரியாருக்கு பிறகுதான் உலகமே திறந்தது. உங்களுக்கு அண்ணாமலைக்கு பிறகுதான் பாஜகவே. நான் வந்து பாஜக எவ்வளவு ஆழமா வேணும் ஆர்எஸ்எஸ் இருந்து ஆரம்பிக்கிறேன். விஜய் சீமான் அண்ணாமலை 3 பேரும் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இது நடக்க போறது இல்ல. ஒண்ணு ஏடிஎம்கே கூட விஜய் சீமான், விஜய் அண்ணாமலை, அண்ணாமலை சீமான், இது நடக்க போறது. இந்த 3ல எந்த 2 காம்போ நடக்க போகுது? இந்த 3ல யாரோ ஒருத்தர் தான் ஏடிஎம்கே கூட வர முடியும். அது அநேகமா பாஜகவா தான். ஒருவேளை ரிப்போர்ட் அப்படியே வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா சேரும். சேர்ந்தா புத்திசாலித்தனம். யாருக்கான புத்திசாலித்தனம்? 2 பேருக்குமே லாபம். ஏடிஎம்கே விஜய் சேர்ந்தாங்கன்னா 2 கட்சிக்குமே லாபம். நம்ம கதைக்கு ஆகாதுன்னு பிரசாந்த் கிஷோர் வந்து இல்லப்பா நான் சொன்னேன் நீங்க கேட்கல, இதெல்லாம் எஃபர்ட்ல நீங்க வந்து டிசாஸ்டரா போய் தோத்துருவீங்க அப்படின்னா அவர் வந்து அலைன்ஸ். அவர் சொல்றதா அவர் என்ன டேட்டா சொல்றாரு? விஜய் வழிநடத்தக்கூடியவரா பிரசாந்த் கிஷோர் இருப்பாரே தவிர விஜயோட பாஸா இருக்க முடியாது. ஆனா பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாலும் கேட்கிற இடத்துல இருந்துட்டாரு. இன்னைக்கு அதிமுக பாஜக சேர்ந்துருச்சு. விஜய்க்கு வேற வழி இல்ல. இதை உடைக்கிறதுக்கு தான் பிரசாந்த் கிஷோர் பிளான் பண்றாரு. சேர்ந்துட கூடாது, நாங்க டிசம்பர்ல தான் முடிவு எடுப்போம், நீங்க அவசரப்பட்டு சேர்ந்துடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, துண்டு போட்டு வைக்கிறாரு. இப்பவே நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு பயமுறுத்துறாரு. சிவாதோசம் இருக்கு, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறாத அப்படின்றாரு. உங்களுக்கு வேற ஒரு ஸ்கூப் கொடுக்கட்டுமா? தேமுதிக வந்து ராஜ்யசபா சீட் ஏடிஎம்கே கொடுக்க போறாங்க. பாத்தீங்களா? நாங்க சொன்னமா என்னன்னு எடப்பாடி கேட்டாரு. அது ஒரு டங் ஸ்லிப்ல சொல்லிட்டாரு. அதுக்காக தான் சொல்லுவோம். ஒருவேளை சார் நாங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறோம், நாங்க எம்பி கொடுக்குறோம்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம், இப்போ பெருசா எங்களுக்கு வெற்றி இல்லை, இருந்தாலுமே நாங்க சொன்னதை கொடுக்குறோம் அப்படின்னு காட்டுறது 26 தேர்தல் கூட்டணிக்கு கட்சிகள் நீங்கெல்லாம் நம்பலாம் என்னைய மற்ற கட்சிகள்லாம் காட்டுறதுக்கான ஒரு சிக்னலா இதை பார்க்கலாம். இல்லாட்டாலுமே ஏடிஎம்கே நம்பித்தான். ஏடிஎம்கே இல்லாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. உலக தமிழக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். அண்ணாமலை அவர்கள் சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும் பொழுது அதிமுகவுடனான அந்த கூட்டணி குறித்த ஒரு கேள்விக்கு இன்னைக்கு எங்களை வந்து தவம் இருக்காங்க எங்களுடைய கூட்டணிக்காக, எங்களை நோட்டா கட்சி இல்லை எங்களோட சேர்ந்தனால தான் தோத்தனெல்லாம் சொன்ன நிலையில் எங்களுடைய கூட்டணிக்காக தவம் இருக்கிறாங்க, அந்த நிலைமை மாறி இருக்கு, அந்த அளவுக்கு நாங்கள் உழைச்சிருக்கோம்னு ஒரு தன் பெருமிதத்தோடு தன் கட்சிக்கான ஒரு இதாக பேசியிருக்கார். ஆனால் அது ஒரு வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்த கதையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதே சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லும்போது நாங்கள் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் யாருக்கும் தவம் கிடக்கலன்னு சொல்லியிருக்காரு. இது எதை உடைக்கிறதுன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னதான், 2025 டிசம்பர் வரைக்கும் எல்லோரும் அவரவர் கட்சியை வளர்க்கும் வேலை பார்ப்பார்கள்.
எந்த சினாரியோவில் எந்த மாற்றமும் இருக்காது. அது வந்து திரு விஜய் தனியாக தான் நிற்பார், எடப்பாடி பழனிசாமி தனியாக தான் இருப்பார், பாஜக தனியாக தான் இருக்கும், எல்லாமே தனித்தனியாக தான் இருப்பாங்க. 2025 டிசம்பர் 26 ஜனவரியில் தான் ஒரு ரீஅலைன்மெண்ட் நடக்கும். உட்கார்ந்து யோசிப்பாங்க யார் யார் எந்தெந்த ரேஞ்சில் இருக்கும் எங்கெங்கன்னு. அது வரைக்கும் அவங்க முன்னாடி கட்சி வளர்க்குற பணியில் ஈடுபடுவாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு அசம்பிளியில் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க, அலையன்ஸ் வந்து இன்றைக்கே சேர்ந்துட்டாங்கன்னு அவர்களுக்கான பேர வலிமை குறைஞ்சிடும். இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து வச்சுக்கோங்க, ஒரு பேஜ் சேர்ந்து இன்றைக்கே சேர்ந்துட்டாங்க, நாங்கள் கூட்டணி 2020 டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னது போல். டிடிவி தினகரன் கேஸை நம்ம வந்து தனியாக பார்க்கணும். என்னென்ன, அவர் வந்து 2024 மக்களவைத் தேர்தலுக்கு எழுதி கொடுத்துட்டார், நான் வந்து உங்கள் கூட்டணியில் இருப்பேன், எனக்கு எந்த சீட்டும் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, அதிமுக கூட நீங்கள் சேர்றதுக்கு கூட தடையாக இருக்க மாட்டேன்னு என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கோ முன்னாடி ரிட்டர்ன் எழுதி கொடுத்துட்டார். அதனால் அவர் ஒரு இன்டாக்ட் அலைன்ஸாக இருக்கிறாரு, அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் த என்டிஏவாக இருக்கிறாரு, எந்த குழப்பமும் இல்லை. 2026க்கும் நாங்கள் அப்படி தான் சொல்லிட்டார். ஏன்னா அவருக்கு வந்து சீட்டு எதிர்பார்ப்புகள் கிடையாது. அவங்களுக்கு வந்து கொடுத்த 2-3 சீட்டே வந்து அதிகம்னு நினச்சவர் அவங்களுக்கு, புரியுங்களா? அவர் வந்து நமக்கு போதுமானது, ஒரு சீட்டு போதுமானங்கிறதா இருந்தார். அவங்க சொல்லி இல்லைண்ணே நீங்கள் இன்றைக்கி நல்லா இருக்காதுன்னு சொன்னப்போ தான் அவரே நின்னார். அந்த மாதிரி தான் திருச்சி மட்டும் தான் கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி தான் நிலைமையில் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து வரப்போகிறது வேறு. இப்போ பிஜேபியும் ஏடிஎம்கே சேருதுன்னா, இன்றைக்கே சேர்ந்துருச்சுன்னா பிஜேபி ஏடிஎம்கே கொடுக்கறத வாங்கிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு போயிடும். அப்போ கொடுக்கறதுன்னா எவ்வளவு, வாங்குறதுனா எவ்வளவுங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ வந்து அதை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சியில் இன்றைக்கி அண்ணாமலை இருக்கிறார். ப்ளஸ் நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னது போல் இன்றைக்கு வரைக்கும் மாற்றம் இல்லாத ஒன்று என்னென்னா, அதிமுக பாஜக கூட்டணியை இந்த 2 பேர் தவிர எல்லோரும் விரும்புகிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி விரும்பலை, திரு அண்ணாமலை விரும்பலை. ஆமாம், அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம கட்சி நம்ம டிபெண்ட், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தொலைநோக்கு பார்வை என்னவா இருக்கிறது, பாஜகவின் வளர்ச்சி அதிமுகவின் வீழ்ச்சின்னு நினைக்கிறார். ஏன்னா 2 பேருமே ஐடியாலஜிக்கலாக பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. 2 பேருமே இந்துத்துவாவில், இவங்க கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக இருப்பாங்க, இவங்க கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா பிரச்சனையிலுமே வந்து எந்த பெரிய விஷயம் கிடையாது. சிறுபான்மை வாட்கள் இவங்களுக்கு வர்றது கிடையாது, அவங்களுக்கு வர்றது கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெரிய சேஞ்ச் கிடையாது. நேஷனலிஸ்ட் ஐடியா ஏடிஎம்கே கொண்டு ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வச்சிருக்காங்க. இருமொழி கொள்கை இவங்களுக்கு, அவங்க மும்மொழி வெளியே சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நிறைய பேசிட்டோம். இருமொழி கொள்கைலாம் அவங்க படித்த ஸ்கூல், அவங்க வச்சிருக்கிற ஸ்கூல் எல்லாத்துலையும் எல்லாரும் இதே ஏடிஎம்கே காரங்களுக்கு போதும். டிஎம்கே காரங்களுக்கு விமர்சனமான என்ன பாரு வைக்கிறீங்களோ அதே ஏடிஎம்கே காரங்களுக்கு. தமிழ்நாட்டில் வந்து 55% தனியார் பள்ளி மாணவர்கள்னு முதல்ல இந்த டேட்டா வெளியே சொன்னதே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான், நீட்டுக்கான அந்த இடஒதுக்கீடும் போது. ஸோ அப்போ 55% மாணவர்கள் எங்கேருந்து வந்தாங்க, என்ன படிச்சுட்டு இருக்காங்கன்னு அவர் தெரியுமில்ல. முதலமைச்சராக இருந்தவர் தான் அவர். வந்து ஒன்றும் சீமான் மாதிரி எனக்கு கவர்மெண்ட் டேட்டா கிடைக்கலன்னு சொல்ல மாட்டார்ல, அவருக்கு தெரியுமில்ல உள்ள இருக்கிறார். ஸோ அவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க 2 நினைக்கிறாங்கன்னா பிஜேபியோட வளர்ச்சிக்கு அதிமுக தடையாக இருக்கும், அதிமுக வந்து பிஜேபி வளர்ந்தா அதிமுக வளர்ச்சி தடைப்படும். இதுதான் இவங்க 2 என்ன பண்ணுவாங்க, தடைப்படும். ஆனால் கட்சியில் எல்லாருமே நமக்கு நல்ல பார்ட்டிங்க, நம்ம நல்ல அலையன்ஸ் இருக்குங்க, நேச்சுரல் அலையன்ஸுங்க, அவங்க மேலே கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்க, கீழே டிஎம்கே மாற்றி ஆகணும். அப்படிங்கும்போது என்னங்கிறனால தான், அதனால தான் நம்ம வந்து பார்க்குறோம் திரு ஆர்வி உதயகுமார்லேருந்து எல்லாருமே, இப்போ ஜெயக்குமார்லேருந்து எல்லாருமே, இன்னும் இதே திரு எடப்பாடி பழனிசாமி கூட எல்லாருமே என்ன சொன்னாங்க, திமுக தான் எங்களுடைய எதிரி, வேற யாரும் எங்களுடைய எதிரி இல்லை. அதனால இடையில வந்து இந்த மாதிரி கட்சியை வளர்க்கறதுக்கு 4 விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கவலைப்பட முடியல. இந்த அலையன்ஸ் சேர்ந்துருச்சா முறிஞ்சிருச்சா அப்படிங்கிற இப்போ சேரவும் இல்லை, முறியவும் இல்லை. அவங்களுடைய பேர வலிமையை கூட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறாருன்னொன்னே நீங்கள் வந்து கூட்டணி முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சீங்க. எப்போ நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? மறந்து போச்சு. அப்படி ஒரு சம்பவமே மறந்து திருமாவளவன் அவர்கள் பண்ண ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படியா மது ஒழிப்பு மாநாட போச்சுரா, சோழி முடிஞ்சு அவர் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்துதான் செய்வோம் அப்படின்னா ஆஹா ஓ நீ. நான் அன்னைக்கு நிதானமாக சொன்னேன், ஒன்றும் நடக்காது, கவலைப்படாதீங்க, அவருடைய வேல்யூ ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, அவ்வளோதான் நடந்துச்சு. இன்றைக்கி கூட்டணி வெளியே வந்துட்டாரா, போயிட்டாரா, முடிஞ்சிருச்சா, ஒன்றும் நல்லா அமைக்க பழகுறாங்க. மார்ச் 1ஆம் தேதி எல்லாரும் இணைந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் சேரலை, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் முறியலை. 2 பேருமே அவங்களுடைய வேல்யூ எடிஷனுக்கு ட்ரை பண்ணாங்க. ஏடிஎம்கேவை நம்ம நிறைய வளர்த்துட்டே போவோம், பிஜேபி வளர்த்துட்டே போவோம். ஏடிஎம்கே தளர்ந்திருந்தது, கூட்டணிக்கு நம்பியாக வேண்டிய நிலைமையில இருந்தது அப்படின்னா இப்போ ஏற்கனவே அவங்க விஜய் நம்பி உட்கார்ந்துருக்காங்க. அதனால அது ஒரு மைனஸ் பாயிண்டாக நிற்குது. இல்லை இப்போ பிஜேபி ஒரு விஜய் வரமாட்டார் போல, அப்போ பிஜேபியாவது வரணுங்கிற போட்டாங்கன்னா இன்னும் மைனஸ் பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து தன்னுடைய வேல்யூ ஏற்றுறதுக்கான முயற்சி இருக்காங்க. நாங்கள் யார் தெரியுமா பெரிய கட்சி, இன்னும் ஆக்டிவாக இறங்குவாங்க. நான் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் அவங்க கொஞ்சம் சோம்பி கிடந்தவங்க, இனிமேல் பூரா எல்லா பார்ட்டியும் ஆக்டிவாக இருக்குன்னா 1 இயர்க்குள்ளே தான் இருக்குது. கரெக்டாக 12 மாதம். இந்த இன்னைக்கு மார்ச், அடுத்த மார்ச்சில் எலெக்ஷன் பீக்கில் இருக்கும். கரெக்டாக 12 மாதம் தான் உங்களுக்கு வேலை. ஏப்ரல் மேல உங்களுக்கு எலெக்ஷனே வந்துடும். ஸோ இந்த 12 மாதம் நம்ம கடுமையாக செயல்படுவோம்னு எல்லாருமே பண்ணுவாங்க. ரம்ஜான் நோன்பு திறந்துட்டாரு விஜய். ஸோ ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்குள்ள எல்லாரும் வந்தாச்சு. அதனால இனிமேல் இன்னும் பயங்கரமாக இருக்கும். என்ன செய்வாங்க, பரஸ்பரம் திட்டிக்க மாட்டாங்க. விஜய் அதிமுகவையோ, அதிமுக பாஜகவையோ, பாஜக அதிமுகவையோ பரஸ்பரம் திட்டிக்கிடாது. இப்படி ஜாட மாடியா பேசிடுவாங்க. எல்லாரும் தான் அப்படி, நாங்கள் தான் மாற்று, நாங்கள் தான் நம்பர் 2, நாங்கள் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. இப்போ திமுகவுக்கு மாற்று யாருங்கிறத தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. டிசம்பர் ஜனவரியில் அவங்க வந்து எப்போ நம்ம யார் யாரோட சேர்ந்து முடிவு போவாங்க. அதனால இந்த நிலமை அப்படி தான். இன்னும் 15 பேர் நீங்கள் எடுக்க போறீங்க. 15 பேரில் இதே மாதிரி தான். இந்த பதிலே நீங்கள் கட் பண்ணி அங்கே போட்டுக்கலாம். ஆனால் சார், எஸ்பி வேலுமணி அவர்கள் வீட்டு இல்லை
திருமணத்திற்கு அண்ணாமலை எல்லாம் போயிருந்தாரு. அங்கே அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலைக்கு கொடுத்த அந்த வரவேற்பு, அந்த மரியாதை, அப்போ இதெல்லாம் அண்ணாமலையும் பேசக்கூடிய சில விஷயங்கள், இதெல்லாம் ஓகே நெருங்கி வந்துட்டு இருக்காங்க, என்னைக்கு வேணாலும் இந்த கூட்டணி உருவாயிடும் அப்படின்னு தானே எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. எடப்பாடி தரப்புல இருந்தும் அதற்கு ஒரு மாற்று கருத்தோ இல்லை அதை ஒதுக்கி வச்ச வாய்ப்பு இருக்குது, மறுப்பதற்கு இல்லை. கூட்டணி அமையாதுன்னு முற்று முதலா முடிச்சிட முடியாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், பாஜக விரும்புகிறது, அதிமுக எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா தவம் கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அதிமுகன்னு சொல்லல. நீங்க ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் தந்தி பேப்பர் கொடுத்த பேட்டி மாதிரி தான் கதவு திறந்தே இருக்குங்கிறது அதிமுகவுக்கு நீங்க புரிஞ்சு முடியும். அவர் வந்து கூட்டணி கதவு திறந்தே இருக்குங்கிற வார்த்தையை சொன்னார். அது அதிமுகவுக்கு நீங்க கேள்வி கேட்கறீங்க. அப்ப வந்து எல்லாருமே இப்ப சார் எங்களெல்லாம் கேள்வி பண்ணாங்கல்ல சார், இப்ப எல்லாரும் எங்களுக்கு தவங்க அந்த கட்சியை அவர் உயர்த்திக்கிட்டு சொல்றது. அது வந்து எப்படி சொல்லுங்க, சீமான் வந்து நாளைக்கு நான் தான் ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்லுவார். நீங்க சிரிப்பீங்க அவர்கிட்ட. எந்த கேள்வி சீமான் 2026 என்ன சொல்வார்? 2026 சிரிப்பீங்களா நீங்க? அது எப்படின்னு அவ்வளவுதான். அது மாதிரி அவரவர் முயற்சி பண்ண எங்களுக்கு எல்லாரும் எந்த கேள்விக்கு எந்த பதில் அது உங்க சொரித்து பண்ண முடியாது. அது நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிக்க கலைஞர் மாதிரி. அது பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டாதான் கூட்டணின்னு சொல்றாங்களே அப்படின்ற ஒரு கேள்விக்கு வரும்போது நாங்க எங்க கூட்டணிக்கு இல்ல தவம் கிடக்குறாங்கன்னு சொன்னா போய் அது அதிமுக தவம் கிடக்கிறதா தானே பொருள். தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ பொருள் எடுத்துக்கங்க. அதை சரி பண்றதுக்கு நான் இல்லை. நான் சொல்ல வர எளிமையான விஷயம், கூட்டணி ஃபார்ம் ஆனதான முதல்வர் வேட்பாளர் யாருங்கிறது தெரியும். அதிமுக பாஜக சேருமாங்கிற கேள்விக்கே பதில் தெரியாம நீங்க வந்து யாரு கல்யாணம் ஆகுமே ஆகாதான் தெரியும், கல்யாணமே ஆகல பிள்ளைக்கு பேர் வைனா அப்ப என்ன கணக்கு இருக்கு? இதான் நான் சொல்லுவேன். அப்ப அது பதில் இப்படி கூட இருக்கலாம்ல. நீங்க சொல்லுங்க, உங்கள்ட்ட அடுத்த பேட்டி வைக்கும் போது நீங்க அதை சொல்லுங்க. எங்க நாங்க எங்களுக்காக அவங்க தவம் கிடக்குறாங்கன்னா அப்ப நாங்க தான் அங்க முதன்மையானவங்க அப்படின்ற மெசேஜ் தானே அது. அப்படின்னு தேவேந்திரன் பேட்டி கேட்கும்போது நீங்க சொல்லிக்கணும். இல்ல அப்படியான அர்த்தம் இல்லையா அதுல? அதெல்லாம் இது அதிமுக பத்தின விமர்சனம் அல்ல. அண்ணாமலை சொல்லல. பாஜகவை வளர்க்கறதுக்கு அவர் எடுக்கிற முயற்சி. எடப்பாடி இப்படி சொல்ல மாட்டார்ல. எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சியை வளர்க்கறதுக்கு முயற்சி. அதுதான் சொல்லுங்க. நீங்க அதான் உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றீங்க. அதுதான் மது ஒழிப்பு மாநாட கொண்டு வந்தேன். மது ஒழிப்பு மாநாடு வந்து விசிக வளர்க்கும் முயற்சி. அது திமுகவுக்கு எதிரானது இல்லைன்னு நான் சொன்னேன். நீங்க எல்லாம் பதறீங்க. அதெல்லாம் எதிரானது இல்ல சார். ஆனா இங்க அன்றைக்கு சொன்னீங்களா? மனசாட்சியோடு சொல்லுங்க. அவர் முதல் முறையாக இந்த மது ஒழிப்பு மாநாடு அறிவிச்ச போது நீங்க எடுத்த பேட்டி எடுத்து போட்டுக்குங்க. எல்லா பெருமக்களும் எடுத்த பேட்டி எடுத்து போட்டுக்குங்க. யூகிக்கிறது சந்தேகிக்கிறது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க பதட்டத்துல இருக்கீங்க. அதுல ஒரு பேட்டி கிடைக்கும், கண்டென்ட் கிடைக்கும் நினைக்கிறீங்க. நான் பதட்டம் எல்லாம் உட்கார்ந்துருக்கேன். இவங்க அரசியல் யாரும் 25 வருஷமா இவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு பேசாம இருப்பாங்க. இன்னைக்கு பண்ண மாட்டாங்க தெரியும். சோ கூட்டணி உருவாகுதா இல்லையான்னு முடிவாகாம கூட்டணிக்கான தலைமை யாரு? புரியுங்களா? நீங்க யூபிஏ உடைய கூட்டணி வந்த போது, காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைச்ச போது அவங்க சொன்னாங்க, மேல வேற கூட்டணி, நாங்க வேற கூட்டணி. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, ஐக்கிய ஜனநாயக கூட்டணி 2 பேர் இருந்துச்சு ஒரே கூட்டணிக்கு. அகில இந்தியாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் திமுக இருக்கிறது, தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குன்றாங்க. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, ஐக்கிய ஜனநாயக கூட்டணி. புரியுங்களா? அதுல என்ன சந்தேகம்? அதுல என்ன சந்தேகம்? இன்னைக்கு வரைக்கும் அதிமுக தான் பெருகிச்சு. நான் எப்பயுமே மாத்தி சொல்லி நீங்க நினைக்காதீங்க, கொஞ்சம் கூட ஆசைப்படாதீங்க. நான் சொல்ல வருது அலையன்ஸ் அமைஞ்சா அப்பதான் நம்ம பார்க்கணும். 2014 தேமுதிக வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்துருந்துச்சு அந்த என்டிஏல. சரிங்களா? அதிகமான சீட்ல அவங்க போட்டிட்டாங்க. இன்னைக்கு அவங்க என்டிஏல இருந்தாங்க, அந்த சீட்ல போட்டிட மாட்டாங்கல்ல. புரிஞ்சு? 2014 வேற, 2026 வேறல. அதான் சொல்ல. நீங்க வந்து என்ன நடக்க போகுதுன்னே யூகிக்காம யாரு தலைவர்னு கேட்கிற அர்த்தம் இல்ல. விஜய் கட்சியில வந்து சீமான் சேர்ந்துட்டாருன்னா யார் தலைவர்னு கேட்கிற மாதிரி. விஜய் கட்சியில் சீமான் சேர்ந்தா தானங்க சொல்ல முடியும். நீங்களா வந்து விஜய் தலைவரா இவர் தலைவரான்னு கேட்குறீங்க. நாங்களா அவங்களுக்கு வெயிட் பண்றோம், அவங்க தானே எங்களுக்கு தவம் கிடக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுடைய இன்டர்பிரேஷன். அவர் சொல்லக்கூடியது நோட்டாவுக்கு கீழே போன கட்சி, இவர்களால் தோற்றோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ வந்து கூட்டணிக்கு இருக்காங்க. இவ்வளவுதான். அது யார் எல்லாரும் சொன்னது? எல்லாருமே சொன்ன நோட்டா கீழே போனது யார் சொல்ல? தோற்றம் அப்படின்னு சொன்னது யாரு? எல்லாருமே சொல்லிருக்காங்க. திமுக தலைவர்கள் தானே. பாஜக சொல்லிருக்கு இதே ஸ்டேட்மெண்ட். திமுக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஏன் வெளியே போச்சு சொல்லுங்க. எப்போ 2003 சொல்றீங்க? வரலாறு தானங்க, வரலாறு தானங்க, எல்லாமே வரலாறு. ஏன் வெளியே போனாங்க அவங்க? முரசொலிமாறன் படுத்திருந்து வாஜ்பாய் வந்து பாக்குற வரைக்கும் கூட இருந்தாங்கல்ல. என்ன காரணம் கிடைச்சது சொல்லுங்க? என்ன புரட்சி வெடிச்சது சொல்லுங்க? முரசொலிமாறன் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சரா மருத்துவ படுக்கிற வரைக்கும் கூட்டணி இருந்துச்சுல. அப்ப என்ன மக்கள் விரோத நடவடிக்கைகள் இறந்து விட்டாங்க அவங்க? அவர் டெல்லி ஏறி போனோடனே மக்கள் ஒரு நடவடிக்கை வந்துருச்சா? முரசொலிமாறன் அவர்களை வந்து பார்த்துட்டு போனதான் பிரச்சனையா? அப்ப இவங்களுக்கு தேவைன்னா கூட்டணி சேர்ந்துக்குவாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி சார் 1947 சுதந்திரம் கிடைச்சா பேசாதீங்கன்னு சொல்லுவீங்களா? வரலாறு வரலாறு தானே. அப்ப யார்? இவர்கள் தான் வெளியிட்டு போனாங்க. பிஜேபி டிச் பண்ணல. அண்ணாமலை தலைவரான பிறகு இப்படி சொல்லிட்டு இருக்கிறது. உங்களுக்கு வந்து பெரியாருக்கு பிறகுதான் உலகமே திறந்தது. உங்களுக்கு அண்ணாமலைக்கு பிறகுதான் பாஜகவே. நான் வந்து பாஜக எவ்வளவு ஆழமா வேணும்னா RSS இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் பாஜகவை புரிஞ்சுக்கணும், நீங்க RSS புரிஞ்சுக்கணும் சொல்லுவேன். உங்களுக்கு அது புரிய மாட்டுது.
அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டா பாஜக புரிஞ்சு நீங்க நினைக்கிறீங்க. நான் வந்து ஆர்எஸ்எஸ் யாரும் தெரிஞ்சாதான் உங்களுக்கு பிஜேபி யாரும் தெரியும் நான் சொல்ல வரேன். இவ்வளவுதான். நான் வரலாறு பார்த்தா தான் எனக்கு வந்து எதிர்காலம் தெரியும். நான் தெளிவாக்க வந்திருக்கேன். நீங்க நான் ஒரு வரலாறு இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன் சார். பெரியாருக்கு பிறகு தான் உலகம் பிறந்தது நெக்ஸ்ட் அப்படிங்க வச்சுக்கோங்க. நான் அந்த அடிப்படையில் அண்ணாமலை எல்லாரையும் தான் சொல்றாரு. அதிமுக திமுக அவருடைய கட்சி தவிர்க்க முடியாது. இதுதான் நீங்க டேக்கவே. இதுதான் நீங்க டேக்கவே. உங்களுக்கு வேற ஒரு ஸ்கூப் கொடுக்கட்டுமா? தேமுதிக வந்து ராஜ்யசபா சீட்டு ஏடிஎம்கே கொடுக்க போறாங்க. பாத்தீங்களா? நாங்க சொன்னமா என்னன்னு எடப்பாடி கேட்டாரு. அது ஒரு டங் ஸ்லிப்ல சொல்லிட்டாரு. அதுக்காக தான் சொல்ல வந்தேன். இது நான் அதுக்காக ஒருத்தர் ஒரு இடத்துல பேசினாருங்கிறக்கா நீங்க வந்து பெருசா பண்ணிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஓஹோ சாரி நான் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க சொல்லப்பட்டுச்சு, அங்க முடிஞ்சு வச்சு. அதெல்லாம் சரி. யாருக்கா தெரியுமா இந்த சேனல்ல சொல்லியிருக்கீங்களா பாருங்க, உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க கேட்காமலே நான் கொடுத்துருக்கேன். தேமுதிக செட்டில் ஆகுது. அண்ணன் சுதீஷ்க்கு கொடுக்க போறாங்க. எல்லாமே அது முடிஞ்சு பிரேமலதா இல்ல சுதீஷ் தான் 99%. நான் இதெல்லாமே நான் என்னோட செய்தி தப்பா இருந்தா இருந்ததுதான். அப்படியே அவன் தப்பா சொல்றேன். நம்ம வருத்தப்பட்டுக்க வேண்டியதான். எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா டிக்ளேர் அதுதான் சொல்றேன். நாங்க எப்ப சொன்னோம் உங்களுக்கு நான் இதை புரிய வைக்கிறதுக்காக அங்கேயே போனேன். உங்களுக்கு புரியுங்களா? இது எல்லாமே அவங்க வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய கட்சிக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். அவ்வளவுதான். இது வந்து அதற்காக வந்து அவங்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நீங்க பிஜேபிக்காக ஒரு கமெண்ட் சொல்றாரு, நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அவர் தன்னுடைய கட்சி தொடர் நம்ம நம்பர் 1 கட்சி அவருங்க. நான் வந்து அது சரின்னே சொல்றேன். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பிஜேபி அலையன்ஸ் வரப்போகுதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ஏடிஎம்கே பாதி பேர் வந்து செட்டில் ஆயிடுவாங்க. அப்ப நமக்கு இந்த தொகுதி கொடுக்க மாட்டாங்க. நம்ம இங்க நிக்க முடியாது. இதெல்லாம் அவங்க போயிடும். பிஜேபியில பாதி பேர் வந்து நமக்கு இங்க ஏடிஎம்கே அவர் தான் வந்து கேட்பாரு. அந்த மாவட்டத்தை மீறி நம்ம செய்ய முடியாது. அவர் நீங்க சோர்ந்து போயிடுவாங்க. அப்ப கட்சி வளராம போய் 2 பேருக்கும் போறது நம்மளாம் போயிடும். அப்ப நம்ம தான் போட்டி போட போறோம். நம்ம தான் திமுக மாற்று தனியா வந்தாலும் எல்லாத்துக்கும் எதற்கும் தயார் அப்படின்னா எல்லாம் வா வா வான்னு நினைப்பாங்க. அப்புறம் தேவையான அலையன்ஸ் வச்சுக்கிறது இல்ல சார். ஆனா அதுக்காக இப்படி பேசிக்கிறது நாளைக்கு ஜெல்லாகாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சுன்னா எவ்வளவு சீக்கிரம் சேர்ந்தா நல்லது. அதில் குழப்பம் இல்லை. சேர்றாங்க சேராம போறாங்க, அது அவங்க பாடு. சீக்கிரம் சேர்றது நல்லதுதான். ஆமா. அப்பதான் வந்து கமிஷன் ஏற்கனவே பலமுறை சொன்னதா 2017 ஒற்றுமையா இருந்ததா 2019 வெற்றியை கொடுத்தது திமுக கூட்டணிக்கு. அதனால இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இப்பயே முன்னாடி முடிவுக்கலாம். நீங்க 2019 பண்ண வேண்டிய முடிவு இப்போ 2026 ஜனவரி பிப்ரவரியில் பண்ண இப்பயே பண்ணிக்கலாம்ல. உங்களுக்கு இவ்வளவு சீட்டுங்க, இந்த சீட்டுங்க வாங்க போன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருக்குள்ள மட்டும் பேசிக்கலாம்ல. நான் வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தங்கமணி, வேலுமணி, ஒரு செல்லூராஜ், ஒரு ஆர்விதகுமார், எடப்பாடி 4 பேர், இந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் எச் ராஜா, வானதி, தமிழிசை, இந்த பக்கம் 5 பேர். இவங்க மட்டும் தெரிஞ்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம்ல. கீழே நீங்க போயிடலாம்ல. அது கீழே ஒரு ஜெல்லா அவங்க எல்லாரும் இணைஞ்சு போராடுவாங்க. வேணுமா டிஎம்கேக்கு வந்து ஆன்டி கமெண்ட்ஸ் ஒரு நல்ல ஃபைட் கொடுக்கலாம். நிறைய சேர்ந்து போராட்டங்கள் நடத்துவாங்க. அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நல்லதுதான். எப்பயுமே ஒற்றுமை வந்து வளம் கொடுக்கும். ஆனா அவங்களோட ராஜதந்திரத்தை நம்ம தள்ள முடியும். அதுக்குன்னு காசு கொடுத்த நேரம் வச்சுக்காங்க. ஓசியில் உட்காந்து எவ்வளவு நேரம் தான் கட்சி பாடுறது. ஒருவேளை சார் நீங்க சொன்ன மாதிரி இப்பவே கூட்டணி அமைஞ்சிட்டா இதுதான் நம்மளுக்கு இல்லையே இந்த தொகுதி தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சுணங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது இந்த இடம் அவங்க தான் சீனியர்னு அமைதி காத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் பிஜேபி அதிமுகவையும் பார்க்காம அதிமுக நாம் தமிழர், அதிமுக தமிழக வெற்றி கழகம்னு பார்த்தா அதுவும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் திரும்ப சொல்றேங்க. எனக்கு புதுசா சொல்றதுக்கு பாயிண்ட் இல்லைங்க. லெட் மீ பி வெரி ஃப்ராங்க். அதிமுகவுடைய முதல் விருப்பம் இன்னைக்கும் விஜய் தான். 2வது விருப்பம் நாம் தமிழர் தான். 3வது விருப்பம் யாருமே சொல்லலைன்னா தான் விஜய் பாஜக போய் நிக்க போறாங்க. அதான் அதிமுகவுடைய பிரையாரிட்டி இப்படிதான் இருக்கு. டிவிகே, என்டிகே, பிஜேபி தான் அவங்களுடைய புரோட்டோகால். முதல் வாய்ப்பு வந்து டிவிகே, 2வது வாய்ப்பு வந்து என்டிகே. 2மே அமையலன்னா வேற வழி இல்லாம பண்ற கட்டாய திருமணம் தான் பாஜக. 3 சேர்த்து வாய்ப்பே இல்லை. அதுக்கு வாய்ப்பே வலிமையான 3 சேர்த்தும்ல. இந்த 3ல இந்த 2 எந்த காம்போ 2 ஒத்துறாது. இந்த 3 விட்டுருங்க. நாம் ஏடிஎம்கே கூட விஜய், சீமான், அண்ணாமலை 3 பேரும் சேர்றாங்கன்னு வச்சுட்டு இது நடக்க போறதில்ல. 1 ஏடிஎம்கே கூட விஜய் சீமான், விஜய் அண்ணாமலை, அண்ணாமலை சீமான் இதுவும் நடக்க போறோம். இந்த 3ல எந்த 2 காம்போ நடக்க போறோம். இந்த 3ல யாரோ ஒருத்தர் தான் ஏடிஎம்கே கூட வர முடியும். அது அநேகமா பாஜகவா தான் இருக்கும். ஏன் சார்? அவங்க என்டிகே வரமாட்டாங்க, விஜய் வரமாட்டாரு. வேற வழியே இல்லைன்னா அவங்க வந்து எப்போ வருவாங்கன்னு இந்த ஜனவரி பிப்ரவரியில் தான். நம்ம கதைக்கு ஆகாதுன்னு பிரசாந்த் கிஷோர் வந்து இல்லப்பா நான் சொன்னேன் நீங்க கேட்கல, இதெல்லாம் எஃபர்ட்ல நீங்க வந்து டிசாஸ்டரா போய் தோத்துருவீங்க அப்படின்னா அவர் வந்து அலைன்ஸ் கொடுப்பார். அவர் சொல்றதுதான் அவர் என்ன டேட்டா சொல்றாரு அவர் சொல்லுவாரு, இவர் கேட்பாரு. இவர் தானே முடிவு எடுப்பாரு. பாஸ் வந்து கொத்தனார் சொல்றாரு, இன்ஜினியர் சொல்றாருன்னா கட்டுவோம், சரிங்களா? ஆனா எனக்கு 3 பெட்ரூம் வேணுமா 2 பெட்ரூம் வேணுமான்னு ஓனர் தானே முடிவு பண்ணுவார். அவர் கட்டி கொடுக்குறவருங்க. நீங்க வந்து ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் கட்டினான்னு சொன்னீங்களா, கொத்தனார் கட்டினான்னு சொன்னீங்களா? தேர் சுட் பி கொத்தனார் இல்லையா, தேர் சுட் பி இன்ஜினியர் இல்லையா, தேர் சுட் பி ஆர்கிடெக்ட் இல்லையா, ஒரு டிசைனர் இருக்கும் இல்லையா? ஆனா எஸ்னோ சொன்னது யாரு? ஷாஜகான். அதனால தான் அவருக்கு பேரு தாஜ்மஹாலை கட்டினார் ஷாஜகான். கட்சி தலைவர் வந்து விஜய். சோ வந்து அவரை வந்து வழி நடத்தக்கூடியவரா இவர் இருப்பாரே தவிர, விஜய் வழி நடத்தக்கூடியவரா பிரசாந்த் கிஷோர் இருப்பாரே தவிர விஜயோடைய பாஸா இருக்க முடியாது.
புரிஞ்சுங்க, அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுங்க. ஆனால் பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாலும் கேட்குற இடத்துல இருந்துட்டாருன்னா அப்படி விஜய் இல்லை. விஜய் ஒரு தலைவர், அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் அவரால் ஜான் ஆரோக்கியசாமிக்கு மேலே வந்து ஜானகிசாமி இணையாக இவரை கொண்டு வர முடியுது, ஆதவர்ஜனா கொண்டு வர முடியும், கான்ஃப்ளிக்ட் வராமல் அவங்க 2 பேருக்கும் மேலே பிரசாந்த் கிஷோரை கொண்டு வர முடியுது, கான்ஃப்ளிக்ட் வராமல் இது எல்லாமே செய்ய முடியும். அவர் ஒரு தலைவருங்கனால அந்த ஒரு குடையின் கீழ் அத்தனை பேர். ஸோ ஒருவேளை ரிப்போர்ட் அப்படியே வருதுன்னா சார், வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சேரும். சேர்ந்தா புத்திசாலித்தனம் யாருக்கான புத்திசாலித்தனம் சார்? 2 பேருக்குமே லாபம். ஏடிஎம்கே விஜய் சேர்ந்தாங்கன்னா 2 கட்சிக்குமே லாபம், வின் பாலிசி. ஆனால் அப்போ அது அண்ணாமலைக்கோ சீமானுக்கோ பாதிப்பு தானே ஏற்படுத்தும், எல்லா கட்சிக்கும் ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க வந்து ஒரு அணியாக மாறிடுவாங்க. ஏடிஎம்கே, விஜய் கட்சி, பாமக, தேமுதிக, தமாக அப்படின்னு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடும். புதிய தமிழகம் அப்படின்னு ஒரு அலையன்ஸ். பாமக வந்து போருக்கு நான் சொல்ல அலையன்ஸ் வந்து பாமக ஈஸியாக போயிடுவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை. அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா ஈஸியாக போயிடுவாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு ஏடிஎம்கே நம்பி குதிரை ஏறுறது தான் சரின்னு நினைப்பாங்க. அதில் நீங்கள் எப்படி தப்பு சொல்ல முடியும்? அவங்க வந்து உங்களுக்கு வந்து அஷ்யூர்ட் சீட்டுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் வந்து ஏடிஎம்கே பெரிய கட்சியா பிஜேபி பெரிய கட்சியா நீங்கள் எதாவது மாற்றி சொல்ல போறீங்களா? இல்லை நான் மாற்றி சொல்ல நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை. அதே அப்புறம் டாக்டர் ராமதாஸுக்கு தெரியாதா, அன்பில் ராமதாஸ் தெரியாதா? அவங்களுக்கு தெரியாமல் இன்னொரு தான் தேவேந்திரனுக்கும் பாண்டியனுக்கு தெரிஞ்சிருச்சா? அப்படி கிடையாது. அதனால அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க ஒரு வாய்ப்பு வந்து அப்போ அது நல்ல வலுவான அணியாக இருக்குங்கிறனால தனியாக போட்டிடுற பாஜகவோ நாம் தமிழரோ அந்த ஈர்ப்பை பெற முடியாமல் போயிடலாம். சார், இப்போ பாஜக அதிமுக கடைசி வாய்ப்பு கட்டாய திருமணம் தான் சொல்றீங்க. யாருடைய கட்டாய திருமணமா இருக்கும்? 2 பேருக்குமே. அதிமுகவுக்கு இல்ல பாஜகவுக்கு? 2 பேருக்குமே. ஏன் பாஜகவுக்கு வேற ஆப்ஷன் இல்லையா சார்? அவங்க 2024 தனி அணி அமைச்சு ஒரு 18% வாக்குகளை 26 அவங்களுக்கு வெற்றி இருந்தா நல்லது தானே. வந்து ஒரு 4-5 எம்எல்ஏ கிடைச்சா சந்தோஷம் தானே. அப்போ வந்து திரும்பி வந்து அவங்க ஓட்டு சதவீதம் வளரும். தனியாக போட்டிட்டா பாஜகவுடைய ஓட்டு சதவீதம் வளரும். ஆனால் எல்லாரும் என்ன சொல்றீங்க, அவங்களுக்கு சீட்டு வரலன்னு சொல்லிட்டு 8% வந்துட்டு நாம் தமிழர் நீங்கள் அங்கீகரிச்சிட்டீங்களா? இல்லை தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிச்சு, தமிழக அரசு அங்கீகரிக்க மாட்டேதுல. அதான் தானே. அப்போ வந்து இவங்க வந்து நாளைக்கு ஒரு 10-12% வந்துருவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, 2 எம்எல்ஏ கூட இல்லை, மக்கள் நிராகரிச்சாங்க, பாஜகவை ஏற்கலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு நெரேட்டிவ் ஸ்ட்ராங்காக செட்டப். அதுக்கு இவங்களுக்கு ஒரு 10 எம்எல்ஏ இருந்துட்டாங்கன்னா பார்த்தீங்களா, எங்களுக்கு வந்து போன முறை 4 எம்எல்ஏ, இந்த முறை 10 எம்எல்ஏ, நாங்கள் கட்சி வளர்றோம் அப்படின்னு சொல்லிக்குவோம். அதுக்கு உதவும். ஸோ அப்போ ஏடிஎம்கேவுக்காக பிஜேபி வெயிட் பண்ணுது. ஏடிஎம்கே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறார் ஏடிஎம்கேக்காக. ஆமா, ஏடிஎம் நம்ம வேண்டான போடும்ல அவர் கூட்டணி. பாஜக கூட்டணி சேர்ந்தா அவர் சேர முடியாதுல்ல. இன்னைக்கு அதிமுக பாஜக சேர்ந்துருச்சு. விஜய்க்கு வேற வழி இல்லை. இதை உடைக்கிறதுக்கு தான் பிரசாந்த் கிஷோர் பிளான் பண்றாரு. அதிமுக பாஜக சேர்ந்தா விஜய்க்கு லாபம், ஏடிஎம்கே பிஜேபி 2 நட்டம். அவர் அந்த பேட்டி கொடுத்ததே அந்த நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு தான். அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் 2 கட்சிக்கும் நட்டம், விஜய்க்கு லாபம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. which is not a fact. அது வந்து சேர்ந்துடக்கூடாதுன்றக்காக. சேர்ந்துடக்கூடாது, நாங்க டிசம்பர்லாம் முடிவெடுப்போம், நீங்க அவசரப்பட்டு சேர்ந்துடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, துண்டு போட்டு வைக்கிறாரு. இப்பவே நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு பயமுறுத்துறாரு. சிவாதோசம் இருக்கு, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறாத அப்படின்றாரு. எதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமா, நான் நம்ம வீட்டுல சொல்லுவோம், நம்ம ஊர்ல பேசி சொல்றோம், அந்த பொண்ணு சிவாதோசம் மிரட்டிட்டே இருக்காரு. அவ்வளவுதான். அது வந்து அவருக்கு தேவைப்பட்ட அதுக்கு அவங்க முடிவை எடுத்துடலாம்ல சார். இவங்க 2 பேரையும் சேர விடாம அவருக்கு ஆசை இருக்குல்ல. நீங்க வந்து அப்படியே சொல்றீங்க, அவருக்கு ஆசை இருக்குல்ல. தனியாவும் ஒருவேளை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அதுதான் முதல் முயற்சி. அதுதான் முதல் முயற்சி. செட் ஆகுமா சார்? அப்படி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எஸ், அது அப்ப அவங்களுக்கு சொல்ல முடியல. ரங்கராஜ் பாண்டே பெரிய புத்திசாலியா நினைப்பாங்கல்ல, அதுல பிரசாந்த் கிஷோர் பாண்டே புத்திசாலி நினைப்பாங்கல்ல, அதுல தப்பு கிடையாது. அவங்க எப்படி நம்ம தப்பு சொல்ல முடியும்? நான் சொல்றதா நடக்கும் சார். இது வரைக்கும் நடந்திருக்குங்கிற அளவுக்கு நான் ஆறுதல் அடையலாம் சார். எப்பயுமே அதான் நடக்கும் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? நம்மளும் ஒரு அனுபவம் தானே. அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி இது ஒரு முயற்சி, கிடைக்கலன்னா பயிற்சி, அவ்வளவுதானே சார். ஏற்கனவே ஒரு வாதம் ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்ச போதே சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை நிறைய விஷயங்கள் பேசினது அதிமுக தலைவர்களை ஹர்ட் பண்ணிடுச்சு, அது கூட்டணி உடையிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான காரணம். அவர் வந்து நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், 150 தொகுதிக்கு மேலே பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தது. இவங்களை காயப்படுத்திருந்துச்சு. இன்னும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக அடுத்த முதலமைச்சர்னு சொல்லாமல் இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ மறுபடியும் அண்ணாமலை பாஜக தலைவர்கள் அதிமுக தலைவர்கள்லாம் ஒரு இணக்கமான சூழலுக்கு போயிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியும் அவரும் எந்த விஷயமும் காட்டிக்காமல் ஓகே இந்த கூட்டணி அமையும் போல இருக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இப்படி மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ன்றது இவங்களுக்கு ஒருவேளை இது ரீசனாக இல்லைன்னா கூட வேறு ஏதாவது ரீசன்னால சேராமல் போனால் கூட இது ஒரு காரணமாக காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. சொல்லிக்கிற வேண்டியதான். அண்ணாமலை முதல்ல 150 சீட் ஜெயிப்போம்லாம் சொல்ல. அவர் வந்து 2024 மக்களவைத் தேர்தல் தான் கூட்டணி புரிஞ்சது.
அப்போ ஒரு 25 சீட் வந்து பாஜக ஜெயிக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லிட்டு தான் இருந்தார். அவர் வந்து 25 சீட் நாங்கள் ஜெயிப்போம் சொல்லியிருந்தார். அதிமுக பற்றி அவர் விமர்சனம் பண்ணதான் காரணம்னு சொன்னது பொய். இவர்கள் தேடிக்கொண்ட சாக்கு. நான் 100 அந்த மாதிரி சாக்கு அது சொன்னா நம்ம என்ன கவலைப்பட முடியும்? அது யாரு? அவங்க ஒரு பொய் சொல்லிட்டா நம்ம நீட் பத்தி பொய் சொல்லிட்டு இருக்காங்க, மும்மொழி கொள்கை பத்தி பொய் சொல்லிட்டு இருக்காங்க, சிஏ பத்தி பொய் சொல்லிட்டு இருந்தாங்க, என்ஆர்சி பத்தி பொய் சொல்லிட்டு இருந்தாங்க, தொகுதி மறுவரை பத்தி பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவங்க பொய் சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? சாக்கு கிடைக்குதுன்னா உருவாக்காம இருக்கலாமே. நான் எங்க செய்யணும்? அதுக்காக பேசாம இருக்க முடியுமா? அதுக்கு சிஏ வேணும். சிஏ இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமிற்கு எதிரானது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். அது அவங்க வேலை. ஆனா சிஏ இல்லாம எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு இந்தியாவில் 1 லட்சம் பேர் பங்களாதேசிகள் இருக்காங்க. இன்னைக்கு ஏற்புடையது அவங்களுக்கு மொத்த டெமோகிராஃபி மாத்துறது இல்லையா? அது பங்களாதேசிகள் இல்லையா? அந்நிய நாட்டவர்கள் இல்லையா? அப்ப நீங்க சிஏ வேணுமான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அரசியல்ல கொஞ்சம் வேர்ட்ஸை கேர்ஃபுல்லா வைக்கணும். ஏன்னா அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் முதன்மையா இருக்கும். அண்ணாமலை மற்ற யாருக்கும் சளைக்காமல் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். மற்றவர்கள்லாம் பயன்படுத்துறத விட வந்து ஒன்றும் இல்லை. ஓடுகாலி ஈடுகாலி கருங்காலி எல்லாம் சொன்னது யாருன்னு நீங்க கேளுங்க. அண்ணன் கேபி முனுசாமி ஒய்எம்சி குரல் வச்சு என்ன பேசினாருன்னு நீங்க கேளுங்க. அவர்லாம் எந்த கட்சியை பேசினாருன்னு கேளுங்க. யாரோட அலைன்ஸ்ல இருக்கும்போது பேசினாருன்னு கேளுங்க. அதிமுக திமுக தவிர வேற யாரும் வர முடியாதுன்னு சொன்னது யார்? அப்ப திமுக உள்ள சேர்த்துக்கிட்டது யார்? செல்லூர் ராஜ் வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லாம இருந்தது யார்? யார் சொல்லாம இருந்தது? காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிறது. அப்ப மத்தவங்க என்ன பண்ணும்? அதிமுக தான் வளரும் சொல்லுங்க சார். திமுக சார் உங்களுக்கு எதிரி சொன்ன திமுக சேர்த்து பாஜக சேர்க்க மாட்டீங்களா? அப்ப வந்து பாஜக தான் காரணம். அதிமுகவுக்கு ஒரே போட்டி திமுக, திமுக ஒரே எதிரி அதிமுக தானே பேசுவாங்க. அதிமுகவை தமிழகத்தை காலம் முழுக்க ஆளும் சொல்லிட்டு போங்க. ஜெயலலிதா சொன்னாங்கல்ல, நானும் எனக்கு பின்னாடி அது சொல்லிட்டு போங்க. அதிமுக திமுக தான் ஏன் சொன்னீங்க? அப்ப திமுக தீய சக்தின்னு சொல்றீங்க. இல்ல, திமுக ஆட்சியில் இருக்கு, செகண்ட்ல நாங்க இருக்கோம். நீங்க எல்லாம் யாரோ எதிர்க்கட்சின்னு வரீங்க. நாங்க தான் சொன்ன மாதிரி சொல்றேன். நானு என்ன சொல்லி இருக்கணும்? நான் வழக்கமா சொல்ல மாட்டேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். என்ன சொல்லிருக்கணும்? திமுக இனிமே ஆட்சிக்கு வர முடியாது. திமுக இன்னையோட முடிஞ்ச காலம் பூரா நாங்க தான் சொல்லிட்டு நாங்க தான் மத்தவங்க சொல்லிட்டு போட்டோம். அதிமுக திமுக தவிர வேற யாரும் கிடையாது சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க உங்களை கூட்டணியா, உங்களை பங்காளியா? சீமான் சொல்றாரு திமுக தான் எங்க எதிரி. பங்காளி கட்சிங்கிற வார்த்தை சொன்னது யாரு? பங்காளி கட்சி தானே சார். எப்படி பங்காளி கட்சியா? ஒரே கட்சியில இருந்து உடைஞ்சு வந்தாங்க சார். துரோகம் செஞ்சதாக துரத்தப்பட்டு வெளியேப்பட்டு வந்து எப்படி பங்காளி கட்சியாகும்? வைகோ வந்து கௌரவமா வெளியேற்றப்பட்டாரா? எம்ஜிஆர் கௌரவமா வெளியேற்றப்பட்டாரா? எங்க வீட்டுல சண்டை, தம்பி அண்ணன் பிரிஞ்சுட்டாங்க. பங்காளி தானே சார். கொலைப்பலி சார், மறந்துடாதீங்க. வைகோ மீது சுமத்தப்பட்டது கொலைப்பலி. என்ன பழியா இருந்தாலும் பங்காளி தானே. கொலையே பண்ணிடுவாங்க, ஆனாலும் பங்காளி தானே. அதுல மாற்று கருத்து இல்ல இல்ல வச்சுக்கோங்க. அதான் நீங்க பங்காளி இருக்கனால பிஜேபி இந்த கட்சி வழங்க பாக்குது. நீங்க பங்காளி என்னைக்குனாலும் சேர்ந்தாலும் சேர்ந்துருவீங்க. அதிமுக திமுக ஏன் சேராது? நான் 100 முறை சொல்றேன். பாஜக வளர்ந்தால் அதிமுக திமுக கூட்டணி வைக்கும். பாஜக வளர்ந்தா. ஆனா இப்ப அதிமுகவே வலுவா நாங்க இருக்கோன்ற இடத்துல சார் இன்னைக்கு வலுவா இல்ல. இப்ப இந்த வார்த்தைகள் கொஞ்சம் கவனமா இருந்துச்சுன்னா இந்த கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு உருவாகும். அண்ணாமலை மீது பழி போட முடியாது, அதுல எந்த குழப்பமும் இல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி 100 சொல்லியிருக்காரு அண்ணாமலை பத்திய. வேற பெரிய ஆளுக்கு பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு சார் இன்னைக்கு. ஆனா அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்கும்போது நீங்க வார்த்தையை புடுங்காதீங்க. அவர் அப்படியே சொன்னாரு, அதிமுகவை நான் சொன்னாருன்னு கேட்டார்ல செய்தியாளர். விட்டு கொடுக்காம அண்ணாமலை விட்டு கொடுக்காம பேசுறாரு. நானும் உங்களுக்கு சொல்றேன். அண்ணாமலை இங்க நான் ஏடிஎம்கே சொன்னேன் சொன்னாரு. நாளைக்கு நீங்க நாளைக்கு 3 பிரஸ் மீட் கொடுக்குறாருல, கேட்டு பாருங்க. நீங்க போய் நின்று கேளுங்க அவர்கிட்ட. சார் நீங்க ஏடிஎம்கே சொல்லுங்க. இல்லன்னு சொல்லுவார். ஆமா ஏடிஎம்கே தான் சொல்லுங்க, நம்ம வேற இன்னொரு பேட்டி பண்ணுவோம். அப்படி சொல்ல மாட்டாங்க வெளிப்படை. ஆனா எதுக்கு யார சொல்றாங்க? அவர் கட்சியை அவர் வளர்க்கணுமா வேண்டாமா சார்? இவ்வளவுதான் சார் பாயிண்ட். சார் இப்ப அண்ணாமலை அதே பிரஸ் மீட்ல சொன்ன இன்னொரு விஷயம் தொடர்ச்சியா அண்ணன் டிடிவி தினகரன் எல்லாம் குறிப்பிட்டு அவங்க எங்க கூட இருக்காங்க, நாங்க யாரையும் விட்டுற மாட்டோம், தேவை முடிஞ்செல்லாம் அனுப்பிச்சிட மாட்டோம்லாம் சொல்றாங்க. இப்போ அதிமுக கூட்டணி அமைதுன்னா அப்ப அங்க டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்குலாம் ஒரு பங்களிப்பு கேட்பாங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் எடப்பாடி அனுமதிப்பாரா? பிஜேபி நான் ஏற்கனவே சொன்னதுதாங்க, நான் ஐ எம் ரிப்பீட்டிங் இட். பிஜேபியை கூட்டணியில் வச்சுக்கிறதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த அளவுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் தான், வேற வழி இல்லாம. ஆமா, அதான் 3வது வாய்ப்பு தான் சொல்றேன். அந்த காம்ப்ரமைஸ் ரெடி ஆயிட்டாரு, மத்த எல்லாத்தையும் ரெடி ஆயிடும். அவரு ஏடிஎம்கே கிடையாதுங்க. டிடிவி ஆப்ஷன் வச்சாருன்னா நான் காம்ப்ரமைஸ் ஏத்துக்கிறேன், நீங்க இந்த காம்ப்ரமைஸ் வச்சு அவங்க நெகோசியேஷன் டேபிள்ல பேசுறதுங்க நிறைய வருங்க. ஒரு தொகுதியில் வரும், நம்பர்ல ஒரு நிறைய டிஸ்கஷன் வருங்க. அதை இங்க உட்கார்ந்து நம்ம பேச முடியாது. ஏன்னா 21 தேர்தலில் அமித்ஷா சொல்லி அதை கேட்கல இல்ல, அது முடிஞ்சு போச்சுல. அவர் தெரிஞ்சு போச்சுல, அமித்ஷா சொன்னது சரி, எடப்பாடி பழனிசாமி கணக்கு தப்புன்னு நீ தெரிஞ்சு போச்சுல. இன்னைக்கு வந்துங்க நீங்க இதெல்லாம் நீங்க தீர்மானிக்க முடியாதுங்க. பிஜேபியுடைய முயற்சி திரு ஓபிஎஸ்ஸையும் திரு டிடிவியும் விட்டு கொடுக்காம போகணும். அது இந்த வார்த்தையவே பயன்படுத்தி திரு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவங்க நம்ம கூடவே இருக்கிறாங்க கஷ்டமான காலத்துல, அதாவது பிஜேபியோட கஷ்டமான காலத்துல அவங்க கூட நின்னவங்க. அதுல முதல்ல அது நான் உங்களுக்கு சொன்னேன், திரு டிடிவிலாம் வந்து சர்வ பரித்தியாகம் பண்ணார். நான் எலெக்ஷன்ல நிக்காட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு சீட் இல்லாட்டாலும் பரவாயில்ல, உங்க கூட்டணி ஏடிஎம்கே கூட வேணும்னாலும் பரவாயில்ல, நான் தடையா இருக்க மாட்டேங்கிறாலும் சொன்னார்.
அவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம் கொடுத்தாரு. அப்ப அது வந்து பிஜேபி எப்படி அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணும்? பிஜேபி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாது, ஆனா அதிமுக அதை விரும்பாதுல்ல. அது நெகோசியேஷன் டேபிள்ல முடிவான விஷயம்னு சொல்றேன். அதுல நீங்க இன்னைக்கு வந்து 37 சீட் கொடுப்பாங்களா, அதுல வந்து கோயம்புத்தூர் தெற்கு வடக்கு இருக்குமா, இதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதெல்லாம் நிறைய கான்வர்சேஷன் இருக்கு. அதெல்லாம் லார்ட் பெனிடம் 50 தடவை பேசி கூடி போவாங்க. இன்னொரு பக்கம் சார், இப்போ அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தேமுதிகக்கு தரதா சொல்லியிருந்தீங்க. அது எதற்காக? அவங்க ஏற்கனவே அறிவிக்கலாம் இல்லை அதிமுக தரப்புல, தேமுதிக தரப்புல சொல்லிட்டு இருந்தாங்க, பிரேமலதாவே சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க நேர்காணல்கள்ல பேசியிருந்தாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்கள்கிட்ட கொடுத்ததுலேயே அன்னி சொன்னாங்க, எங்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க. ஆனா உங்கள்கிட்ட சொன்னதானே நீங்க போட்டுக்க உங்க சேனல்ல, அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இல்ல சார், அதிமுக இப்ப மறுத்துட்டு அதை கவனக்குறைவா மறுத்துட்டாங்க. கவனக்குறைவா இருக்கட்டும், கொடுக்குறோம்னு சொல்லாம தானே இருந்தாங்க, வழக்கமா சொல்லுவாங்க. அது வந்து அதான் அவர் செட்பேக் ஆகிற ஒரு பெரிய தலைவர் இல்லையா, அது வந்து நீங்க வந்து சாரிங்க நான் தப்பா சொல்லிட்டேன்னு அவர் சொல்ல முடியாது. அது வந்து சரியாயிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் கொடுக்குறாங்க? ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, அது அப்ப அறிவிக்கல இல்ல அதிமுக. அவங்க 2 பேருக்கு தெரியும்ல, வெளியில சொல்லல இல்ல சார். கமல்ஹாசன் அவங்க கட்சிக்கு ஒரு தொகுதி தான் சொல்லுவாங்க, நிச்சயதார்த்தத்துக்கு போதே சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. பொண்ணு பார்த்து வந்து உலகத்துலாம் பத்திரிகை வைக்கணும் அவசியம் இல்ல. அன்புமணிக்கு கொடுத்திருந்தாங்க, அப்பெல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பிளஸ் இந்த சில விஷயங்களை எழுதி கேட்பாங்க, சில விஷயங்களை புரிஞ்சு கேட்பாங்க. அது வந்து இது வந்து புரிதல் நடந்தது, அது சரியா தான் போகும் நான் நினைக்கிறேன். ஸோ கொடுக்கறது சரியான ஒரு அப்போ நெகோசியேஷன் போர்டு அப்படிதான் நான் கேள்விப்பட்ட தகவல் அப்படித்தாங்க. அவர் வந்து அவங்க திரும்ப கொடுக்குறாங்கிறதா நான் கேள்விப்பட்டேன். திரும்ப நெகோசியேஷன் போல 4 வரலாம், அதுக்கப்புறம் வேறு 4 மனசு கிடைக்கலாம், அதெல்லாம் அரசியல் இதெல்லாம் நடக்கலாம். ஒருவேளை சார் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறோம், எழுதியோ இல்லை அறிவிச்சோலாம் இல்லை, சும்மா பேசுனதில் நம்ம சொல்லியிருந்தோம்னா கூட நாங்கள் எம்பி கொடுக்குறோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம், இப்போ பெருசாக எங்களுக்கு வெற்றி இல்லை, இருந்தாலுமே நாங்கள் சொன்னதை கொடுக்குறோம் அப்படின்னு காட்டுறது 26 தேர்தல் கூட்டணிக்கு கட்சிகள் நீங்கள்லாம் நம்பலாம் என்னைய மற்ற கட்சிகள்லாம் காட்டுறதுக்கான ஒரு சிக்னலாக இதை பார்க்கலாமா? இல்லாட்டாலுமே ஏடிஎம்கே நம்பிட்டாங்க. ஏடிஎம்கே இல்லாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. பாண்டே சார் 2 சொல்லியிருக்காருல. ஆமாம் சார், அதில் 2வது ஸ்டெப் வந்து ஏடிஎம்கே இல்லாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அதில் நீங்கள் குழப்பிக்க. ஸோ மற்ற கட்சிகள் கொடுக்குறாங்களோ இல்லையோ ஏடிஎம்கேவை நம்பணும். வேற கட்சி தேமுதிக ரொம்ப ஊண்டாகும், தேமுதிகவே சமரசப்படுத்த முடியும், சீட் இல்லாமலே தேமுதிக சமரசப்படுத்த முடியும். எல்லாத்துக்குமே ஒரு நெகோசியேஷன் இருக்கு சார், அந்த ஸ்கில் தே கேன் டூ சார், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை சார். ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வைக்கும் போது ஏடிஎம்கேல ஜெயலலிதா அவர்கள் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, திருநாவுக்கரசருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது. பிஜேபியில் இருந்த திருநாவுக்கரசருக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கக்கூடாது, அப்படின்னா தான் நான் அலைன்ஸ் வச்சுக்கூட அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. திருநாவுக்கரசருக்கு சீட்டு கொடுக்கப்படலை. அதனால திருநாவுக்கரசருக்கு வந்து மகாராஷ்டிராவில் மத்திய பிரதேசத்துலேருந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அவர் மந்திரி ஆக்கினாங்க. அப்போ அலையன்ஸ் வேணும். அப்போ திருநாவுக்கரசருக்கு சீட்டில் திருநாவுக்கரசருக்கு எதிர்காலமே இல்லை, வேறு வாய்ப்புகளை தேடணும், அவ்வளோதான். ஒரு நல்ல மனிதர், ஒரு சீனியர் நம்மகிட்ட வந்து நிற்கிறாரு, அவங்க இந்த அம்மா வந்து நம்ம வந்து அவர் கண்டிஷன் போடுது, அப்போ நமக்கு இந்த அம்மா வேணும், திருநாவுக்கரசர் வேணும், 2 நடுவில் ஒரு 2 வழி நினைச்சாங்களா, சீட்டு கொடுக்கல, ஆனால் எம்பி ஆகிட்டாரு, மந்திரியாகவே ஆகிட்டார். அதை மாதிரி எல்லாத்துக்கும் தேமுதிகவுக்கு சீட்டு கொடுக்காமலே இவங்களால் ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியும், பாமகவை கொடுத்து பண்ண முடியும், இவங்களே வச்சுக்கிட்டு பண்ணணும், எல்லாமே செய்ய முடியும். அதுக்கேற்ற நெகோசியேஷன் ஸ்கில்லும் டீமும் இருக்குதான்னு பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு விலைன்னா ரேட்டு சொல்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வழிமுறை இருக்குது, தே கேன் டீல் வித். அந்த ஸ்கில் அவங்கள்ட்ட இருக்கிற பிஜேபி அதில் தான் மாஸ்டர்ஸ். பிஜேபி எப்படி நீங்கள் வந்து உடச்சிடுறாங்க, ஏக்நாத் சிண்டே வந்துட்டார், ஆச்சா உச்சான்னு பார்க்குறீங்களே, அஜித் பவார் வந்துட்டார், எப்படிடா பண்ணுறாங்கன்னு அந்த நெகோசியேஷன் ஸ்கில் தான். அஜித் பவாருக்கு உறுத்தாதா, சரத்பவார் நம்மளோட சொந்தக்காரர், நம்மளை வளர்த்தவர், நம்முடைய குருநாதர், அப்படி தான். ஏக்நாத் சிண்டேக்கு உறுத்தாதா, தாக்கரே ஃபேமிலி நம்ம வரோம், எல்லாருக்கும் இருக்கும்ல. அப்போ எப்படி அதை பிரேக் பண்ணுறாங்கன்னா அந்த நெகோசியேஷன் அப்படியே அடி மேலே அடி வச்சு மேலே 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 தான் பண்ணுறாங்க. அதான் சார், அப்படியான ஒரு நெகோசியேஷன்ஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணும். நம்ம தேமுதிகக்கு எம்பி கொடுத்துட்டோம்னா இல்லாட்டாலும் பண்ணணும் நான் சொல்லி முடித்தேன். அப்புறம் ஏன் அதை கொடுக்கணும்? இல்லாட்டனாலும் பண்ணுவோம், அவங்க முடிவு பண்றது, அவங்க கொடுப்பாங்கிறது. கொடுக்கலைனாலும் நம்ம கட்சியில் ஒருத்தர் எம்பி ஆக்கலாம், கொடுக்கறதுனால ஒரு எம்பி நம்மளுக்கு குறைய தான் போகுது. ஸோ அவர் எடுக்கிற முடிவு. அன்புமணி ஏற்கனவே கொடுத்துருந்தோம், ஜி.கே. வாசன் கொடுத்துருந்தோம், அவங்க பிஜேபியோட நிற்கிறாங்க, நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது நம்ம கூட நிற்கல. நாளைக்கு தேமுதிகவும் பிரேமலதாவோ இல்லை சுதீஷோ யாரோ நிற்பாங்களான்னு தெரியாது. அதிமுக யோசிக்கும் பேசும். அப்போ நம்ம கட்சிக்கே கொடுத்துடலாம். கொடுக்கலைனாலும் பிரயோஜனம், கொடுத்தாலும் பிரயோஜனம் பெருசா இல்லை, கொடுக்கலைனாலும் எந்த பாதிப்பும் இல்லைங்கும் போது ஏன் அப்போ அந்த அதெல்லாம் பேசும், அதெல்லாம் அதிமுக பேசும். அவங்க இதை எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் சொல்லிட்டேன் சார். அவங்க தேமுதிக கொடுக்க போறாங்க, ஏன் கொடுக்க போறாங்க, கொடுக்காமலே இருக்கலாம், அதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்கறது மூலமா விஜய்க்கும் அல்லது சீமானுக்கும் நாங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தா செய்வோம் அப்படின்ற நம்பிக்கையை ஊட்டுறதுக்கு ஒரு பயன்படும். அப்படி அவசியம் இல்லைங்க. நீங்க வந்து அது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க. நான் காங்கிரஸ் கட்சி கமல்நாத் அவர்கள் எழுதி கொடுத்து 2009 பாராளுமன்ற தேர்தல் முடிவில் போக்குவரத்துறை, கப்பல் போக்குவரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை 2மே நாங்கள் ஒன்னா கொடுப்போம்னு சொல்லி அதை அப்புறம் ப்ராமிஸை மாத்துறது காங்கிரஸ் கட்சி. எழுதி கொடுத்ததை காட்டினாரு கலைஞர். எழுதி கொடு கமல்நாத் அவர்கள் கைப்பட எழுதி கொடுத்ததை காட்டினார். ஆனா மாத்தி பேசின காங்கிரஸ் இன்னைக்கு ஒட்டுமொத்தம் உட்கார்றாங்களே அந்த காங்கிரஸ் கட்சி, சரிங்களா? அதுக்கப்புறம் திரும்ப சேர்ந்தாங்கல்ல,
ரோசப்பட்டு சண்டை போட்டு போலியே, எல்லாத்துக்கும் ஒரு நெகோசியேஷன் ஸ்கில் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். நன்றி சார், உங்களோட எனக்கு நீங்கள் பண்ணுறது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.